நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தரில் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது கொடூரமான வன்முறை, பெல்லட் துப்பாக்கிகளின் பயன்பாடு மற்றும் காவல்துறை நடவடிக்கையை கண்டித்து இந்திய தேசிய மாணவர் சங்கத்தினர் இன்று மாபெரும் மாணவர் நீதி பேரணி நடத்தினர். NSUIயின் தலைமையகமான ரைசினா சாலையில் தொடங்கிய இந்த பேரணி ஜந்தர் மந்தரை நோக்கி சென்றது. பேரணியின் போது மாணவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும், மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு ஒன்றிய பாஜக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தின் போது உரையாற்றிய NSUI தேசிய தலைவர் வினோத் ஜாகர் மாணவர்கள் மீதான காவல்துறையின் அடக்குமுறையையும் மோடி அரசையும் வன்மையாக கண்டித்தார். போராடும் மாணவர்களிடம் காவல்துறை நடந்து கொண்ட விதத்திற்கு ஒன்றிய பாஜக அரசை பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறிய அவர், இதற்காக மாணவர்களிடம் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினார். மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பதவி விலக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாணவர்களின் குரலை ஒடுக்க ஒன்றிய பாஜக அரசின் முயற்சிகள் எங்கள் போராட்டத்தை மேலும் வலுப்படுத்தும் என்றும் வினோத் ஜாகர் கூறினார். வாரணாசியில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது உத்தரப்பிரதேச காவல்துறை பதிவு செய்துள்ள முதல் தகவல் அறிக்கைக்கு கண்டனம் தெரிவித்த அவர், எதிர்க்கட்சி தலைவர்களை அச்சுறுத்துவதையும் அரசை கேள்வி கேட்பவர்களை ஒடுக்குவதையுமே இத்தகைய நடவடிக்கைகள் நோக்கமாக கொண்டுள்ளன என்று அவர் குற்றம் சாட்டினார். முதல் தகவல் அறிக்கைகளோ, காவல்துறை தடுப்பு வேலிகளோ அல்லது சிறைப்பிடிப்பு நடவடிக்கைகளோ இந்தியாவின் மாணவர்கள் பக்கம் தொடர்ந்து நிற்கும் NSUI அநீதிக்கு எதிராகவும் மாணவர்களின் ஜனநாயக உரிமைகளை ஒடுக்கும் எந்தவொரு முயற்சிக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடும் என்றும் தெரிவித்தார். गोली चलवा लो।